இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான டி-ஏஜிங் பண்ணிட்டு சும்மா கெத்தா ஜாக்கிய சின்ன வயசுல பார்க்குற மாரி பார்க்குற ஒரு படத்த பத்தி தான் பார்க்க போறோம். மூவியோட நேம் எ லெஜெண்ட் த மைத் 2 அப்படிங்கிற படம் தான். இது தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, தமிழ்ல விஜயபுரி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சரி ஓகே. இப்ப நம்ம மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்ல என்ன நடக்குதுன்னா, விஜயபுரி, கபாடபுரம் சொல்லிட்டு 2 நாட்ட பத்தி சொல்றாங்க. இதுல விஜயபுரி அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ இருக்கிற இடம். இவர் பார்த்தீங்கன்னா, வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூட சுந்தரம்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இந்த விஜயபுரி இருக்காங்க இல்லையா? இவங்க நாட்டு மன்னர் என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேரையும் நாடு ஃபுல்லா சுத்திட்டு, ஒரு போர் குதிரைய அதாவது ஒரு போர் குதிரை இருக்கும் இல்லையா? அந்த மாரி நெறைய ரெடி பண்ணிட்டு வர சொல்றாரு. உங்களுடைய திறமைய பயன்படுத்தி கூட்டிட்டு வாங்க நம்ம போருக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த போர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபாடபுரங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நாடா இருக்கு. அது சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையும் அது வசப்படுத்துறதுக்காக பார்த்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்தது அந்த நாடு குறி வச்சிருக்கிறது வந்து விஜயபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றன் மூலியமா தெரிய வருது. இத தெரிஞ்சுக்கிட்ட விஜயபுரி மன்னர் தான் வந்து இந்த மாரி ஒரு ஐடியா சொல்லியிருப்பாரு. தலை சிறந்தவங்க அந்த நாட்ல அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க 2 பேர் தான் சொல்லிட்டு வீரனையும், சுந்தரனையும் அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு வெள்ள கலர் குதிரையில ஒரு பொண்ணு வேகமா வரத பார்க்குறாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பொண்ண தொரத்திட்டு நெறைய பேர் வராங்க. இவங்க 2 பேரும் கிட்டயும் அந்த பொண்ணு போயிட்டு நிக்கிறா. நின்னுட்டு இருக்கும்போது, என்ன இருந்தாலும் சரி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்ல. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்காக நிக்கிறாங்க. ஆனா அவங்க நெறைய பேர் இருக்கிற மாரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறது யாருன்னா, கபடபுரியுடைய இளவரசன் இருக்கான். அவன் ரொம்பவும் ஒரு மோசமான பையனா இருக்கிறான். ஏன்னா, இந்த படத்த பாருங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து எப்படி இந்த பொண்ண காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு, முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா பண்றாங்க வீரன். வீரன் ஐடியா பண்ணி அந்த வெள்ள குதிரை கிளம்புது. அந்த ரெட் கலர் கம்பளமும் பறந்துட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு டவுட் வந்துருது. கபாடபுரி இளவரசனுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கழுக ஒண்ணு விடுறான். அந்த கழுகு போயிட்டு நேரா அந்த குதிரையில அந்த போயிட்டுருக்கு இல்லையா? அந்த ரெட் கலர்ல இருக்க அந்த போர்வைய தூக்கிடுது. பார்த்தா அந்த இடத்துல சுந்தரன் போயிட்டுருக்கான். அத பார்த்துட்டு, ஓகே அங்க ஒரு கருப்பு குதிரை போகுது. அத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த கருப்பு குதிரையில தான் சைட்ல நம்ம அந்த பொண்ண கூட்டிட்டு வீரன் போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃபாலோ பண்ணி வேகமா வந்துட்டுருக்காங்க. அப்போ நெறைய சின்ன சின்ன சண்டைகள் நடந்துட்டுருக்கு. வேகமா போயிட்டுருக்கும்போது, இவன யாராலயுமே புடிக்க முடியல. ஏன்னா இவனோட குதிரை வந்து ரொம்ப ஸ்பீடா போயிருக்கு. அப்போ பெரிய பள்ளம் ஒண்ணு இருக்கு. அத தாண்டி வீரனோட குதிரை அந்த பக்கம் விழுந்துருது. தாண்டி குதிச்சு விழறதுனால கையில அடிபடுது வீரனுக்கு. இவங்களால திருப்பி அந்த பக்கம் வர முடியல. வர முடியாததுனால அங்கேருந்து இளவரசன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிடுறான். சுந்தரன் அவனுடைய அந்த ரெட் கலர் போர்வைய திருப்பி குடுத்துடுறான். குடுத்துட்டு சரி ஓகே நீங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து அந்த பொண்ண புடிச்சு போயிடுது. அந்த பொண்ணு போம்போது ஜாக்கி கையில ஒரு சின்னதா ஒரு பூ மாரி ஒண்ணு குடுத்துட்டு போவும். நீங்க பார்த்துருப்பீங்க ஊதுனா பறக்குமே அந்த பூ தான். அந்த பூ குடுத்துட்டு போம்போது கையில எடுத்துட்டு அந்த பொண்ண பார்க்குறான், அந்த பூவ பார்க்குறான். சுந்தரன் பார்த்துட்டு, "இது ஊதுனா பறக்குமே அந்த பூ தானே" அப்படின்னு சொல்லிட்டு, "ஊதாத" அப்படின்னு வீரன் சொல்லிட்டே இருக்கும்போது, டக்குனு சுந்தரம் ஊதிர்றான். டக்குனு கண்ண முழிச்சு பார்த்தா ஜாக்கிக்கு வயசாயிட்டு இருக்கு. ஜாக்கி இதுதான் வந்து ரியல் வேர்ல்டு. அது எல்லாமே வந்து அவனுக்கு கனவா வந்திருக்கும். ஏன்னா கையில வந்து ஒரு மரகத பதக்கம் ஒண்ணு வச்சிருப்பான். அந்த பதக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த கனவுல வந்து அந்த பொண்ணோடது. இது எல்லாமே கனவு இல்ல. ஏற்கனவே நடந்திருக்கும். அது இவனுக்கு கனவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த பூ நெறைய இருக்கும். அத வந்துட்டு வீரன் கிட்ட காமிச்சு, "இது உங்களுக்கு பிடிக்குமான்னு?" கேட்கும்போது, "ஏன் இந்த மலர் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் குடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு, இப்ப அங்க சுந்தரனா இருந்தான் இல்லையா? அவன் வந்து இங்க வேற மாரி இருக்கான். என்னுடைய பேர் வந்து மனோஜ். இவங்க வந்து எல்லாமே தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கினாலே தெரிய வேணாமா தொல்பொருள் தானே. அப்படி தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஜாக்கி வந்து புரொஃபசர். புரொஃபசர், மனோஜ், அப்புறம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அவங்க என்னன்னா, அந்த காலத்துல இருக்க அந்த விஜயபுரி நாட்டுடைய அந்த பொக்கிஷங்கள், பொக்கிஷங்கள்னா நீங்க நெனைக்கிற மாரி தங்கம், வெள்ளி அதெல்லாம் இல்ல. அதோடைய வரலாற வந்து தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய போர் முறை அது எல்லாத்தையும். அப்போ அங்க இருக்கிற அந்த சிம்முங்கிற பொண்ணுக்கு மனோஜ் மேல லவ் இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுக்குறான். ஆனா அதுக்கு அவன் வந்து காசு குடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்டவுடனே ப்ரொஃபசர் நெனச்சுக்கிட்டாரு, "நீ ஜென்மத்தில நீ கமிட் ஆக மாட்டடா" அப்படின்னு சொல்ட்டாரு. அந்த பொண்ணு "காசுக்காக தான் குடுத்தனா?" அப்படின்னு சொல்லிட்டு வரான். "இரு, இரு உனக்கு நானும் ஒண்ணு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு குடுக்குறான். என்னன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா, அதில லேப் ரிசல்ட் இருக்கு. பார்த்துட்டு காண்டாயிட்ட அந்த பொண்ணு கார்ல ஏறி வந்துடுறா. இப்போ திரும்பவும் கனவுக்குள்ள போறாங்க. ஒரு மந்திரவாதி லேடி என்ன பண்றாங்கன்னா, இந்த மரகத பஸ்கத்த அவங்க தான் வந்து இந்த பொண்ணுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணுடைய பேர் வந்து பூங்குழலி. இவங்களுக்கு குடுத்துட்டு, "இங்க பாரு இருக்கிற வரைக்கும் சாவு உன்ன நெருங்காது" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணி குடுக்குறாங்க. அதனால இத பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. இப்போ இந்த கபாடபுரத்துடைய மன்னர் வந்து ரொம்ப முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. இவருக்கு 2 பசங்க. ஃபர்ஸ்ட்டு பையன் தான் வந்து இந்த இளவரசன். இந்த போர்லாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அவன். அவனுக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவனுடைய தம்பி. அவன் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருக்கான். இந்த நேரத்தில என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து இத்தன பேர கொன்னுட்டேன். இவங்க தளபதிய தலைய எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இவ்ளோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்து காட்டவே சபாஷ்! உனக்கு என்ன வேணுமோ கேளுன்றாரு. இல்லப்பா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நீ கேளு அப்படின்னு சொன்னோனே அவன் சொல்றான். எனக்கு இந்த மாரி பூங்குழலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். இல்ல அத உன் தம்பிக்கு வந்து நாங்க பேசிட்டோம். அதனால என்ன மன்னிச்சிருன்றாரு. சரி ஓகேப்பா பரவால்ல. இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு
வெளிய வந்துட்டுருக்கான். அப்போ அந்த தம்பி பார்த்துட்டு வேகமா வந்துட்டு, "அண்ணா இந்த மாதிரி இனிமே பண்ணாதீங்கன்னு" சொல்றான். சரி ஓகேப்பா இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இது உன் மேல சத்தியம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த நேரத்தில பூங்குழலி என்ன பண்றான்னா, அவங்க அம்மாவ ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு, "நீங்க போங்கம்மா நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். இத வந்து அந்த கபாடபுரி அந்த இளவரசன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா, இவங்க அப்பாவ கொன்னவங்கள பழி வாங்குறதுக்காக தான் பூங்குழலி இங்க இருந்திருப்பான்னு சொல்லிட்டு, ஒரு கத்திய எடுத்துட்டு உள்ள போறான். ஆனா இத வந்து அந்த நான் பார்த்திருந்தான்ல இளவரசன், பார்த்துட்டு கழுத்த பிடிச்சிடுறான். "இங்கேருந்து ஓடிடு" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறான். அந்த கத்திய வச்சு அவங்க அப்பாவ இவனே போட்டுறான். அவன் தம்பி வந்து "ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு கேட்க வரத்துக்குள்ள அவனே ஒரு சொருகு சொருகிடுறான். சொருவிட்டு "நான் கேட்டது பூங்குழலி தானடா, அத ஏன்டா குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க தம்பி மேல கோவம். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மேல அது ஒரு இன்னொரு கோவம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டுடுறான். டக்குனு இப்ப முடிஞ்சுட்டு இப்போ பிரசன்ட்க்கு வராங்க. பிரசன்ட்ல இன்னொரு கேரக்டர் ரித்தீஷ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவன் யாருன்னா மனோஜுடைய ஃப்ரெண்டா இருக்கான். அவன் வந்து ஒரு சின்னதா ஒரு கெட் டுகெதர் ஒரு பார்ட்டி மாரி வந்துட்டு அரேஞ்ச் பண்றான். அப்போ அங்க ஒரு கலை நிகழ்ச்சிலாம் நடந்துட்டுருக்கு. டான்ஸ் நடந்துட்டுருக்கு. மனோஜ் வந்து அந்த டான்ஸ பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு சிம் வந்து ஒரு புது ட்ரெஸ்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, "ரொம்ப அழகா இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி மனோஜ் தூங்கிடுறான். தூங்கிட்டு அவனுடைய கனவுல வருது. யாருன்னா இப்போ இவ்வளோ நாள் புரொஃபசருக்கு வந்துருந்துச்சு இல்லையா? அந்த கனவு இவனுக்கு வருது. அதுல வந்து அந்த பூங்குழலி வந்து அதோடைய கத்திய வச்சுட்டு ரொம்ப அழகா அது சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துடுறான். பார்த்த உடனே இப்போ இந்த சுந்தரனும், வீரனும் இவங்க 2 பேரும் பூங்குழலிய பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசலான்னு போகும்போது, அந்த மந்திரவாதி லேடி வராங்க. அவங்க வந்துட்டு "உங்க அம்மாவ சிறைப்பிடிச்சுட்டான் கபாடபுர இளவரசன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திடீர்னு தூக்கத்துலருந்து எழுந்துக்கிறான் மனோஜ். எழுந்துக்கிட்டு, "என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? என் கனவுல ஒரு பொண்ண பார்த்தேன். அழகா இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "உனக்கும் கனவா? சரி ஓகே. உனக்காக சிம்மு செம்ம கோவத்துல மேல வெயிட் பண்றான்னு" சொல்றான். மேல போயிட்டு அப்போ சிம்மு கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ மியூசியத்துக்கு வராங்க. வந்துட்டு இவங்க கலெக்ட் பண்ணது, ப்ளஸ் அதனுடைய வரலாறுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த ஃபோட்டோல வந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, புரொஃபசர் வந்து அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. என்னன்னா, கபாடபுரம் வந்து ரொம்ப அவங்களுடைய வேலைய காட்ட ஆரம்பிச்சதுனால, விஜயபுரியில இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் நெறைய பேர் ஒரு ஊர்ல கொன்னுட்டு, அங்கருந்து பொண்ணுங்களையும், அதுவும் இல்லாம கொஞ்சம் பேரையும் வந்து கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதனால விஜயபுரி தளபதி என்ன பண்றான்னா, சுதரன் கிட்டயும் நம்ம வீரன்கிட்டயும் வந்து ஒப்படைக்கிறான். "இது என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இத வந்து கொஞ்சம் முடிச்சு குடுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒரு ரூல்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ சொல்லி அனுப்புறான். உள்ள போனா கல்யாண கோலத்துல பூங்குழலி உட்காந்துட்டு இருக்கா. இந்த கபடபுரம் இளவரசன் என்ன பண்ணியிருப்பான்னா, பூங்குழலியோட அம்மாவ வந்து கடத்தி வச்சிருப்பான் இல்லையா? அத சிறை வச்சிருப்பான் இல்லையா? அத ரிலீஸ் பண்றான். "என்ன கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு எதனா டீல் பேசியிருப்பானா என்னன்னு தெரியல. அதனால வேற வழியே இல்லாம நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப தளபதி சொன்ன மாதிரி வீரனும், சுந்தரனும் என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சிருந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு நேரா உள்ள போயிட்டு பார்த்தா, வீரன் இந்த கோலத்த பார்த்துருவான். பார்த்த உடனே அந்த கபாடபுரி அவன் இருக்கான் இல்லையா இளவரசன், அவன போட்டு பொல பொலன்னு பொளக்க ஆரம்பிக்கிறான். அப்போ எப்படியோ தப்பிச்சிடுறான். இந்த பக்கமும் சுந்தரன் என்ன பண்றான்னா, அவனால முடிஞ்ச வரைக்கும் மக்கள் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க வீரர்கள் வந்து அந்த ஊரு இருக்கிற லேடீஸ குழந்தைய கொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது, டக்குனு சுந்தரம் கத்திய குறுக்குல நீட்டி, "இங்க பாரு, தளபதி என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? குழந்தைகளையும், பெண்களையும், வயசானவங்களையும் கொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருக்கான். இப்போ டென்ஷனா ஆன இந்த கபாடபுரி இளவரசன் என்ன பண்ணான்னா, அம்பு எடுத்து விடும்போது, அது பூங்குழலியோட அம்மா மேல பட்டு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, "நீ விஜயபுரிக்கு போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு. அத மைண்ட்ல வச்சு நிப்பாங்க. இப்ப வீரன் என்ன பண்றான்னா, போயிட்டு கேட்கறான், "நீங்க ஆட்சி பண்ணிடலாம் விஜயபுரி வந்துருங்க. அங்க வந்து உங்கள எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த குதிரைக்கு வந்து பயிற்சி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. விஜயபுரிக்கு போன உடனே என்ன நடக்குதுன்னா, அவங்க நெறைய எல்லா குதிரையும் வந்து நெறைய எங்கெங்கேயோ இருந்து குதிரைலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டுருப்பாங்க. இப்போ சுந்தரன் வந்து வீரன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, "நான் வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா, இந்த கபாலபுரத்த வீழ்த்தினதுக்கு அப்புறமேட்டுக்கா, நான் வந்து மன்னர்கிட்டயே வந்து அரண்மனையில ஒரு வேலைக்கு போப்போறேன்" அப்படின்னு சொல்றான். வீரனும், "ஆமா, நீ சொல்றது தான் கரெக்ட்டு. ஏன்னா உங்க வீட்ல இருக்க உங்க அப்பா, அம்மா எல்லாம் அங்க தான் ஒர்க் பண்றாங்க. அதனால நீயும் அங்கேயே வேலை செஞ்சேன்னா உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீயும் அவங்கள மாதிரி இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னுடைய பெத்தவங்கள யாரு கொலை பண்ணாங்களோ, அந்த முடியிற வரைக்கும் அந்த கபாடபுரிய விடமாட்டேன். அவனுங்க எல்லாரையும் ஒழிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுறான். அப்படி இந்த கபாடபுரி இளவரசன ஓட விட்டாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம பக்கத்துல கொஞ்ச நாட்ட கைப்பற்றினாங்க. அதனால சாம்பியன் சொல்லிட்டு கூப்பிட்டதுனால, அவங்க எல்லாரும் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லா தங்கத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கம் மீன்ஸ் அங்க இருக்கிற பொருளுங்க கிடைச்சது மீதியில. தங்க காயின் இருக்கு. அந்த மாரி நெறைய ஜுவல்ஸ்லாம் இருக்கு. அப்ப பார்க்கும்போது ஒரு கையில போடுற ஒரு பொருள் மாதிரி ஒண்ணு இருக்கு. அத பார்த்துட்டு "இது அழகா இருக்குல்ல." "ஆமா சார். இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. இத மாதிரி வேணா நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்க தங்கத்துல செஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிம் கேட்கறான், "எனக்கும் தங்கத்துல செஞ்சு குடுத்தா நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லும்போது, "தங்க விலை என்ன விக்குது? இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கருந்து வந்துடுறான். அப்போ புரொஃபசர் வீட்டுக்கு போயிட்டு புரொஃபசர பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். புரொஃபசர் மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு.
மாஸ்க்னா ஃபேஸ் மாஸ்க்கு. "என்னது இது ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்ருக்கீங்க? ஏன்டா நானும் நல்லா இருக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்னன்னா கையில ஒரு டேப்ல காட்டுறான். "இங்க பாருங்க இதான் என் கனவுல வந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. "அடேய்! என் கனவுல இந்த பொண்ணு தான்டா வந்தது." "ஆமா நம்ம 2 பேர் கனவுலயும் எப்படி ஒரே பொண்ணு நம்ம பார்க்குற வேலை ஒண்ணு, இருக்கிற இடம் ஒண்ணு, என் கனவு ஒண்ணா வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அட்வைஸ் பண்றாரு. "சரி ஓகே ப்ரொஃபசர் நான் கிளம்புறேன்" சொன்னேன். "எங்கடா போற?" "சிம்மா பார்க்க தான்." "சிம்மா ஆஹா இப்பயாச்சும் அறிவு வந்திருக்குன்னு" சொல்றாரு. சரி, சரி மாஸ்க்கோட போகாம மாஸ்க்க கழட்டி போட்டு போடான்றாரு. நேரா சிம்ம பார்க்கறதுக்கு கதவு தட்டினா மனோஜ் வந்திருக்கான்னு சொல்றான். இந்த இடத்துல என்னன்னா சிம்மும் மாஸ்க் போட்டுட்ருக்கான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா வேஷ்டியெல்லாம் பண்ணிட்டு சும்மா ஹேர்லாம் இது பண்ணிட்டு வெளிய வந்துட்டு, "ஹாய் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல உனக்காக இல்ல தங்க விலை ஏறிச்சுன்னு சொன்னேன். இல்ல ஏறிடக்கூடாது முன்னாடியே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான்." "எனக்கா?" "ஆமா உனக்கு தான்." "சரி வாயேன் ஒரு டீ சாப்பிட்டு போலாம்." "ஐய்யய்யோ! டீ சாப்பிடுற பழக்கம் இல்லையே." "காஃபி வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன்." "இல்ல நான் ஸ்வீட்ஸ்லாம் நல்லா செய்வேன்." "சரி ஓகே. நீ கதவ சாத்திக்கமான்னு" சொல்லிட்டு கதவ சாத்திட்டு வந்துடுறான். இப்போ கட் பண்ணாங்கன்னா, இங்க சுந்தரன் என்ன பண்ணான்னா, கையில அந்த ஒரு தங்கத்த காமிச்சாங்க இல்லையா? கையில போடுறது. அத வந்துட்டு பூங்கொழினிகிட்ட குடுக்குறான். "இந்தாங்க இத வச்சுக்கங்க." "ஐயோ! எனக்கு விலையுயர்ந்த பொருள் எதுவுமே வேணாமே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டயலாக் அடிக்க, "இல்ல பரவால்ல வச்சுக்கங்க. நான் போருக்கு போறேன். போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இத குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க. அப்பா ஒருத்தவங்க வந்து, "என் குழந்தையெல்லாம் காப்பாத்துனதுக்கு நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஓகே. இப்போ என்னன்னா, இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரித்தீஷ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆனான் இல்லையா? ஒரு பார்ட்டி கூட வச்சிருப்பான் இல்லையா? அவன் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இத பத்தி நெறைய தெரியும்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அந்த சாமியார் கிட்ட போன உடனே அவரு என்ன சொல்றாருன்னா, "ஓகே. இது வந்து மரகதம். இது யார் கையில இருக்கோ, யாருக்கு பூர்வ ஜென்ம அந்த கனெக்ஷன் இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கனவு வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு, எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுங்கன்ட்டாங்க. இப்ப எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அப்படியே மெடிடேஷன்ல இவங்களுக்கு கனவு வருது. அது என்னன்னா, முன்னாடி நடந்ததுல சுந்தரன், வீரன் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி பேசுறாரு. என்னன்னா, "இங்க பாரு எல்லாருக்கும் அடிபட்டுருக்கு. இதே நேரத்துல நம்மளால போய் போர்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ எப்படியாச்சு முடிஞ்ச வரைக்கும் வழி நடத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வீரன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. வீரன் என்ன பண்றாரு, நேரா போயிட்டு, "இங்க பாருங்க, இங்க யாருக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கோ, யாரெல்லாம் வந்து குழந்தை, அதான் ஒய்ஃபு அந்த மாரி ஃபேமிலி இருக்கு இல்லையா? அவங்க முடியாதவங்க, இவங்க எல்லாரும் வந்து திரும்பி போயிடுங்க. நாங்க போருக்கு போறோம். தனியா இருக்கிறோம் வாங்கன்னு சொல்லும்போது, "இல்ல நாங்களும் வருவோம், நாங்களும் வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸோட போகும்போது, பூங்கொழி வந்துட்டு அவங்க வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த மரகதம். அத வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு, "இந்தாங்க இத வச்சுக்கங்க. இத வச்சீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து வரும்போது இது காப்பாத்தும்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா ரொம்ப நன்றின்னு" சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கான். போம்போது போர் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. 2 பக்கமே வந்து உயிர் சேதம் நெறைய வருது. அப்படி இருக்கும்போது இவங்க என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து படை அதிகமா இருக்கு. ஏன்னா கம்பளபுரி வந்து நெறைய நாட்ட ஜெயிச்சதுனால அவங்க கிட்ட அதிகமான ஒரு படை இருக்கு. அப்போ வீரன் கையில இருந்த அந்த மரகத கல் பறந்து கீழ வந்துருது. அத எடுத்து கையில வச்சுட்டு இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து கயிறு போட்டு அவன இழுத்து லாக் பண்ணிடுறாங்க. அவன கொல்லலாம் அப்படின்னு நினைக்கும்போது சுந்தரன் அங்கருந்து வேகமா ஒரு அம்ப விடுவான். அத பிடிச்சிட்டு இருக்கவன் மேல வந்து அவன் கழுத்திலேயே அவன் செத்துருவான் அங்கேயே. செத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஓகே. இங்கருந்து நம்ம தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த கபாலபுரி இளவரசன் என்ன பண்ணுவான்னா, ஒரு விஷம் தரன்னு ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்திய வச்சு வீரன குத்திடுறான். வீரன குத்துனதோட அங்கருந்து வேகமா தப்பிச்சிடுறான். அதனால அது விஷம் தடவதுனால வீரனால சுத்தமா முடியல. அவனால எந்திரிக்கவே முடியல. சுந்தரனையும் வந்து வயித்துல குத்திடுறாங்க. அதனால அவனுக்கும் பலத்த காயம் ஏற்படுத்துது. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். அங்கருந்து எப்படியோ அவங்க டென்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு இடத்த வந்து தங்குறதுக்கு இடமா வச்சிருப்பாங்க. அங்க போறாங்க. அங்க போன உடனே சுந்தரனுக்கு சின்னதா அடிபட்டுருக்கு. ஆனா அவனுக்கும் வலிக்கக்கூடிய அடி தான். ஏன்னா வயித்த கிழிச்சிட்டு இருக்கும். அத வந்து மருந்து போட இல்ல வேணான்னு சொல்லிடுறான். ஆனா வீரன பார்த்தன்னா அவனால எழுந்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த விஷம் தடவுன அந்த கத்தி விஷத்த முறிக்கிறதுக்கு எந்த ஒரு மூலிகையுமே யாருக்கும் தெரியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இத பார்த்துட்டு பூங்கொழி, "இது எங்க தயாரிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் கூட்டு வரேன். நான் வந்து வீரன காப்பாத்துறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து குதிரையில கிளம்பும்போது சுந்தரனும், "இல்ல நானும் வரேன். என் நண்பன காப்பாத்துறதுக்காக நான் இல்லாமலா?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரன், பூங்கொழி 2 பேருமே அங்கருந்து நெறைய காடு, மலை, ஒரு பனி பிரதேசத்துக்கு போறாங்க. அப்போ பூங்குழலி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க, அவங்க புது ஆள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இங்கேயே இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பூங்குழலி கிளம்புறாங்க. அப்போ அங்க இருந்த குதிரை வந்து இறந்துருது. இறந்த உடனே அதோட முடிய கயிற வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அந்த மந்திர சக்தி இருக்க அந்த லேடி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து யாரோ ஒருத்தனுக்காக எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்குறாங்க. "இல்ல எனக்குன்னு யாரும் இல்லாதபோது என்ன காப்பாத்தி என்ன அவங்க நாட்டோட வச்சிருக்காங்க. ஸோ அவருக்காக நான் இத பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே. இதுக்கு பதிலா வந்து உன்னுடைய உயிர் தான் வந்து போகும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து குடுக்குறாங்க. பரவால்ல எனக்கு என்ன ஆனாலும் சொல்லிட்டு, நேரா எடுத்துட்டு போயிட்டு அத சுந்தரம் கிட்ட குடுத்துட்டு, "இந்தாங்க நீங்க ஒரு குதிரை தான் இருக்குல்ல, அதனால முடியாது. நீங்க போயிட்டு அவர காப்பாத்துங்க. நான் பின்னாடியே வரேன்னு" சொல்லிட்டு, அங்கருந்து போயிட்டுருக்கும்போது, அப்போ அந்த கப்படப்படை இளவரசன் வந்துடுறான். வந்த உடனே இவங்க 2 பேருக்கும்
கத்தி சண்டை நடக்குது. 2 பேருமே அடிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உயிர் போற நிலைமை ஆகுது. எவனோ ஒருத்தனுக்காக நீ சாக துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கடுப்புல கத்திய வேகமா வீசுறான். ஆனா பூங்கொல்லி எப்படியோ அவன கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே அவங்களும் மயங்கி கீழ வந்துடுறாங்க. இப்போ சுந்தரன் போயிட்டே இருக்கும்போது அங்க பனி ஓவரா வீசுதுன்னா, அந்த மலையிலேருந்து குதிரை கீழ விழுந்துருது. சுந்தரனால நடக்கவும் முடியல. ஏன்னா அவன் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கலையே. அவன் எப்படியாச்சும் இந்த மருந்து வீரன் கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு மைண்ட்ல இருந்து அவன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அவன வயித்த பிடிச்சு போயிட்டுருக்கான். அவனுக்கு பிளட்டும் நெறைய லாஸ் ஆயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியா அவங்க போட்டுக்க கூடாரத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே அங்க இருக்க ஒரு ஒரு சோல்ஜர் வந்துடுறான். வந்துட்டு "என்ன சுந்தரா" அப்படின்னு சொல்லும்போது, "இந்தா இத வந்துட்டு வீரனுக்கு குடு" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அவன் யோசிச்சு பார்க்கும்போது அந்த பூங்கொழிய நெனச்சு பார்க்குறான். ஓகே இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரனும் இறந்துடுறான். வீரன் கண்ண முழிச்சு பார்த்தா சுந்தரன் இறந்துட்டான். செம்ம மழை வருது. அப்போ ரொம்ப அழுவ ஆரம்பிச்சேன்னா, ஏன்னா சுந்தரன் தான் என்னுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. 2 பேரும் தான் எல்லாமே ஒண்ணா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, பூங்குழலி இறந்துடுறா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இப்போ மனோஜ் கண்லேருந்து தண்ணி தானா சொட்ட ஆரம்பிக்குது. இப்போ மனோஜுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, அது இருக்கு இல்லையா அந்த மலை, அந்த மலை தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னோனே, சரி ஓகே அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அங்க போறாங்க. போயிட்டு பார்த்தோன்னா ஃபுல்லா பனியா இருக்கு. இதுக்கு மேல வழி இல்ல போல குகையில அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு சறுக்கி விழுந்துடுறாங்க. உள்ள போய் விழுந்து பார்த்தா ஒரு கோயில் மாதிரி இருக்கு. இவங்களால நம்பவே முடியல. அங்க பார்த்தா நெறைய கல்வெட்டுலாம் இருக்கு. என்னது இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் இந்த பக்கம் போறதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கபாடபுரி இளவரசன் வந்தான் இல்லையா? அவன் இந்த காலத்துல என்னவா இருக்கானோ, அவன் பெரிய பணக்காரனா தான் இருப்பான் எப்படியும். அவன் வந்துட்டு நின்ட்டான். நின்ன உடனே, ஓகே. நானே உங்கள கூப்பிடலாம்னு நெனச்சேன். நீங்களா இந்த இடத்த கண்டுபிடிச்சு குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற இடத்த பாம்பு வச்சுர்றான். இல்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது வச்சுர்றான். அப்போ என்னன்னா ஒரு மரம் மாரி இருக்கு. அதுல தங்க சிலைலாம் இருக்கு. பார்த்துட்டு, ஓ! இதுதான் தங்க வைக்கிற மரமா? அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாரி யோசிச்சுக்கிறானுங்க. அப்போ அங்க இருக்க எல்லாரையும் கட்டி போட்டுட்டு, ஓகே. இந்த இடத்த பாம்பு வச்சுட்டு உள்ள இருக்க மொத்த புதையலையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப அங்க கைய கட்டுவான் இல்லையா? அவன் வந்து கைய கட்டாம அந்த கேபிள் அந்த டேக் அத பொறுமையா கட்டிட்டு போயிடுவான். அங்கருந்து தப்பிச்சுருவாங்க. அப்போ இந்த ரிஷி இருக்கான் இல்லையா? அவன் வந்து போயிட்டு, "இங்க பாரு, நான் உன்கிட்ட காச வந்து உண்மதான். என்ன திருப்பி குடுத்துறேன்னோன" அவனுக்கு ஒரு கன் ஃபயர். அவன அங்கருந்து தள்ளி விட்டுர்றாங்க. இப்போ மனோஜ் வந்து காப்பாத்துறதுக்காக புரொஃபசர் மட்டும் தனியா போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வரான். புரொஃபசருக்கும் இவனுக்கும் பெரிய சண்டை நடக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆனா அவனும் பாம்பு வச்சுடுறான். பாம்பு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இடத்தையும் வெடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ மனோஜாலயும் முடியல. இவங்க 3 பேரும் போயிட்டு குகையில மாட்டிக்கிறாங்க. இல்ல நான் போய் ப்ரொஃபசர காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு மனோஜ் ஒத்த கால பிடிச்சுட்டு வரான். வந்துட்டு இருக்கும்போது, "இல்ல நீ ஏன்டா இங்க வந்த? நான் தனியா பார்த்துப்பேனே! நீ இருந்தா தான்டா நான் உன்னையும் பார்த்துக்கணும், இவங்களையும் பார்த்துக்கணும்னு" சொல்லிட்டு இருக்கான். இவங்க சொல்றத கேட்காம பாம்பு வச்சுட்டாங்க. பாம்பு வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த தங்க சிலை வேகமா கீழ வந்துட்டு அந்த வில்லன் மேல விழுந்து அவன் இறந்துடுறான். "என்னடா இப்படி செத்து போயிட்டியேடா!" அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கும்போது, திடீர்னு அந்த இடம் ஃபுல்லாவே உருகி உடைய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல 3 பேரும் மனோஜ், சிம், அப்புறம் அந்த ரித்திக் இவங்க 3 பேரும் இருக்கவே, அவங்க அப்படியே தப்பிச்சுடுறாங்க. தப்பிச்சு வெளிய எரியுதுன்னு சொல்லிட்டு ஓடிருந்தாங்க. ஜாக்கி என்ன பண்றான்னா, புரொஃபசர் என்ன பண்றாருன்னா, அங்கருந்து வேகமா அந்த தண்ணீல குதிச்சுர்றாரு. பனி தண்ணீல குதிச்சா என்ன ஆகும்? அது ஃபுல்லா கட்டி கட்டியா தானே இருக்கும். மேல போயிட்டு தட்டுறாரு எவனோ ஒருத்தன். மீன போட்டு தூண்டில் இழுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. தூக்குறாங்க. ஏய் அது மனுஷன்டான்னு சொல்லிட்டு கடைசியில புரொஃபசர் அங்கருந்து வெளிய எடுத்துடுறாங்க. வெளிய எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா, ஓகே உங்களுக்கு எதுவும் ஆவலையா? போயிட்டு அந்த ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வாங்க. அந்த போர்வைய எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, எப்படியோ அவன காப்பாத்திட்டாங்க. அந்த இடத்தையும் வந்து இவங்க காப்பாத்திட்டாங்க. இத எல்லாத்தையும் மையமா வச்சுட்டு புரொஃபசர் வந்து ஒரு புக் ஒண்ணு எழுதுறாரு. அந்த புக்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கும்போது, அத வாங்குறதுக்காக நெறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இல்ல ரித்தீஷ்க்கு வந்து கால்ல கன் ஃபயர் போட்டுட்டு இருக்கான். அதனால வந்து வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். ஓகே. இத வச்சு நாங்க ஒரு கேம் கிரியேட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ஒருத்தன் சொல்லும்போது, ஐயோ! நான் ஆல்ரெடி அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன்றாங்க. அப்படியா? சரி ஓகே. அப்புறம் ஏன் ரிலீஸ் பண்ண? என்கிட்ட காசு இல்ல தான். ஐய நான் தரேங்க அப்படின்னோன, அங்க போலாம். ஏங்க உங்களுக்கு கால்ல அடிபட்டுருக்கா? அது காசுன்னு சொன்னோனே எனக்கு கால்ல வலிலாம் பொறந்து போச்சுங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். அப்போ மனோஜ் வந்து சொல்றான், "சார் அங்க பாருங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா அந்த பூங்கொழி இருப்பாங்க இல்லையா? அவங்கள மாரி ஒரு பொண்ணு வந்து நிப்பாங்க. பார்த்த உடனே ஜாக்கி மெய் சிலுத்து போயிடுவான். இல்ல மெய் மறந்தே போயிடுவான். அப்படி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி. இதுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்குன்னு சொன்னாங்களே! அது இருக்கா? ஓ! இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி எண்டிங்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, பூங்குழலி இறந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து ஒரு இடத்துல அந்த மந்திரவாதி லேடி படுக்க வச்சிருப்பாங்க. அவங்கள போயிட்டு இவன் பார்த்துட்டு வீரன், எனக்காக ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அவனுடைய குதிரையில ஏத்திக்கிட்டு, அவன் ஊர் ஊரா சுத்த ஆரம்பிப்பான். இதோட மூவியும் முடியுது. இதோட சட்ட நம்ம நெக்ஸ்ட் இது ஒரு பயங்கரமான மூவில சந்திப்போம். டாட்டா பை பை திஸ் மீ லோகேஷ் சேனல். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.